வந்து கிறிஸ்டியன், ஆர்சி கிறிஸ்டியன், ஹிந்து எல்லாம் சேர்ந்து எல்லா மக்களும் எங்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அண்ணனுக்கு கொள்கைகளை பிடிச்சு பெண்களுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கல்ல, அதை பிடிச்சுதான் அந்த கட்சியிலேயே நாங்க வந்து மதம் ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னா கூட நம்ம இந்த ஆளுங்க அவன் ஹிந்துவாச்சு அவன் கிறிஸ்டின் ஆச்சாரி இருந்துக்கிட்டு அந்த காலம் மாறிட்டு அது மாறிட்டு வருது. கண்டிப்பா அது எல்லாமே படிச்ச பசங்க, அதனால அவங்களே எனக்கு அந்த கொள்கை பிடிக்கும். அண்ணனோட பேச்சு, அந்த அண்ணனுக்கு பேச்சுக்கு ரொம்ப அடிமை. எனக்கு கணவர் தான் இதுல அரசியல் 2015 இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல் இந்த யூடியூப்ல அண்ணனுக்கு பேச்சு கேட்டு கேட்டு, நான் ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல, அவள் பிள்ளைங்களுக்கு அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களால் முடிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அரசியல் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம். இன்னொன்று வந்து வேறு கட்சின்னா காசு தருவாங்க, ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, கையிலேருந்து காசு போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் உழைப்பில் நாங்கள் வந்திருக்கல. அதே இந்த கட்சி எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இன்னொன்று இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவ்வளோ பாதுகாப்பு, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே இந்த கன்னியாகுமரியிலேருந்து இங்கே திருச்சி வாரத அவ்வளவு எங்களை பத்திரமா கொண்டு சேர்த்து எங்களை அவ்வளோ ஊக்குவிக்காங்க. எல்லாமே அண்ணன் கொடுத்த தைரியம் தான். இன்னும் இந்த களத்தில் எங்களை மாதிரி நிறைய பேரை நாங்கள் இணைப்போம், கடைசி வரை நிற்போம். கண்டிப்பா நான் அந்த கவுன்சிலர் எங்க இதுல திமுக அதிமுக கூட நானும் போட்டியிட்டேன். அவங்களுக்கு 150 ஓட்டுன்னா எனக்கு 101 ஓட்டு கிடைச்சி. இன்னும் போட்டி போடுவோம் கண்டிப்பா. அவங்க காசு கொடுத்து வாங்கின 150 ஓட்டுங்கும் போது ₹1 காசு கொடுக்காம மக்கள் மத்தியில உண்மையை சொல்லி மக்கள் மனத்தெல்லாம் பேசி 101 ஓட்டு எவ்வளவு எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் செல்லாக்கி காங்கிரஸ் அந்த இடத்துல நின்னாங்க. ஒரு பைசா செலவில்லாம ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் மட்டும். இன்னொன்று உழைப்பு, ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் ஒரு வீடா நேர்மையான அந்த அண்ணன் சொல்லல அந்த தெளிஞ்ச ஓட்டு அது எங்களுக்கு கிடைச்சி. அது பயங்கர தோத்தம் தோக்கையில பாஸ் ஆன அதெல்லாம் பிறகு நாங்க நின்ன இடத்துல உண்மையா நேர்மையா நின்ன அதே எங்களுக்கு வெற்றி. தொடர்ந்து நாங்க களத்துல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமும் அண்ணன் தான். என்ன தெரியும், சுபா டீச்சர்னு சொன்னாலே அவர்னா அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி குடிக்கிறதா இருக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அந்த கள்ளத்தனம் இருக்கு, அது வாங்கிய சம்பளத்துக்கு நேர்மையா வேலை செய்வோம். அது ஏன்னா அது அரசு பள்ளி, அங்க எல்லாம் கூடுதல் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனாலும் பிள்ளைங்க வருங்காலத்துல கண்டிப்பா அதுல மாறுவாங்க. எங்களுக்கு ஒரு கட்சியா பேசுறது கிடையாது. மண் வளங்கிறது எல்லாத்துக்கும் தேவைதான், தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டாங்க அண்ணன் பேரை சொல்லாம பாடம் எடுக்கும்போது மறைமுகமா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாம் நாங்க கல்வி ஸ்கூலுக்கு போனப்போ இந்த அரசியல் இல்லை, அட்டிதான் நடந்துட்டு இருந்த திமுக அதி. இப்ப பிள்ளைங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இருக்குது, பிள்ளைங்களுக்கு தெரியுது. அதனால ஈஸியா அவங்களுக்கு அதை கொண்டு புகுத்திக்கிடுங்க பாடம் வழியா. கண்டிப்பா அந்த நீர்வளம் மலை வளங்க அண்ணன் நிறைய சொல்லி தர்றாங்க, அதை அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு அதை புகட்டலாம். வாழ்த்துக்கள் சார். என்ன பெரியாருக்கு சொல்ல மாட்டீங்களா, தந்தைன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் எதுக்கு தந்தை எதுக்கு தந்தை எதுக்கு பெரியாருன்னு சொல்ல? நீரில் பாட்டனை செக்கெழுத்து செம்மன் கப்பல் ஓட்டி தமிழர் வாபூசி அப்படின்னு சொல்லு, சிலம்பு செல்வன் வாபூசி அப்படின்னு சொல்லு, தமிழ் தென்றல் திருங்க அப்படின்னு சொல்லு, தனித்தமிழ் அடிகளா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லு, முத்தமிழ் காவலம் அப்படின்னு சொல்லு, அப்படி சொல்லு. பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசன் அப்படின்னு சொல்லு, திவான் மகளூர் சமூக சீர்திருத்த செம்மல் ரத்தமலை சீரன் அப்படின்னு சொல்லு, பெருந்தலை காமராஜ் அப்படின்னு சொல்லு, தெய்வ திருமணம் அப்படின்னு சொல்லு. நீ என்ன சொல்ற? ஆபூசி பாபூசி பாசிமணி ஊசிட்டு இருக்க தொலைக்காட்சியில் இவன் தந்தை தந்தை அப்ப நாங்கெல்லாம் என் தலைவர் திருப்பிரபாகரன் குறிச்சு வச்சுக்கா என்ன திருப்போட்டவங்க திரி கால சொல்ல என் இடத்தில் தோன்றாமல் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றிய என் தலைவர் பிரபாகரனை தலைவர் பிரபாகரன் இல்லை மேதகை பிரபாகரன் சொல்லு. அதற்கு திரு பிரபாகரன் என்னடா உங்க வீட்டுல வேலைக்கு அதை விண்ணப்பம் பண்ற மாதிரி அவரை எப்படி அதெல்லாம் கேட்கும் போது
எப்படி வலிக்கும் நம்ம அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துருக்கு. இதுக்காவது நம்ம விளங்கலாம். நீங்கள நீ சொல்லு. எங்க தாத்தாவை சொல்லும்போது நீ சொல்லு, தைரியத்தின் மகன் பெருந்தவன் அப்படி சொல்லு, நேர்மை கண் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. நாங்க வந்து ஐயா பெரியார் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஐயா இங்கே நீ மாமசி வாவுசினா இல்லையா அப்படின்னு போட முடியாது. நாங்கள் அதனால மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட ஆட்டத்தை நீட்டிக் கொள்கிறோம். அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து இது சிறியவர்கள் அணி, இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது. பெருமரமணி மொத்த தோட்டா எத்தனை தோட்டாக்களை ஒரு பொட்டுடி மாதிரி வச்சுக்கோங்க. விட்டாமல் இருக்கிற பீரங்கியா பார்த்து நீ இப்ப எங்களை பிள்ளை மாதிரி கரெக்டாக பேசுவியா, நினைத்துட்டு அவனை அதிகபட்சமா பார்ப்பாங்க. நாங்க அதனாலே பார்ப்போம், ஒரு தடவை நல்லா பார்ப்போம். இதனால கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு தேர்தலுக்கு மாநாடு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஆட்டத்தை முயற்சி கொள்வோம். மிச்சத்தை ஜனவரி 3ஆம் தேதி கொள்வோம். பாரதியை புகழ்வோம், பாரதியை போற்றுவோம், நம் பிறரை கடமையாற்றுவோம். புரட்சி அபிப்பிராய